அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் 2008 நடைபெற்ற மும்பை மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம எதிர்பார்த்த வழக்கு தீர்ப்பு தான். ஒன்றும் எதிர்பாராத அதிர்ச்சிகரமான ஆச்சரியம் அளிக்கிற தீர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பிராக்யா சிங் தாகூர் என்கிற பொம்பளை சாமியாரு, அவர் கூட சேர்ந்த இராணுவத்துல கர்னலா வேலை பார்த்தவர், அபினவ் பாரத் என்கிற அந்த இந்து அமைப்பை சார்ந்த இன்னும் பல உறுப்பினர்கள், அவங்க தான் அதில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடுதலை பண்ணிட்டாங்க. இது மட்டுமா, பாபர் மசூதி அவ்வளவு ஒரு பள்ளியாசை இருந்து அந்த பள்ளியாசலை இடிச்சு அதிலே சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்படலை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு தீர்ப்பளிச்சவங்க. நரேந்திர மோடி விவகாரத்துல அவர் இந்த மாதிரி குஜராத்ல கலவரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தீர்ப்பளிச்சவங்க. அமித்ஷா விவகாரத்துல சொராப்தீன் என்கிற வழக்குல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை என்று அவங்களை தீர்ப்பளிச்சு விடுதலை பண்ணினவங்க. இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அது அதனுடைய பட்டியலே இதுவும் சேர்ந்திருக்கிறது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 2014 இருந்து 2025 வரைக்கும் இந்த 11 ஆண்டு கால இடைவெளியில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அநீதிக்கு, அக்கிரமத்திற்கு, அயோக்கியத்தனத்திற்கு, முஸ்லிம் வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் அச்சாரமாக இருந்தவர்கள் எல்லோருமே பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், குற்றமற்றவர்களாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ளுங்கள், தியாகிகளாக வளம் வருவார்கள். ஆகஸ்ட் 15க்கு தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி பெரிய நாட்டின் போராட்டக்காரர்களுக்கு நம்ம எல்லாம் செய்யறோம்ல, இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுத்து இருந்துங்க, இவங்களுடைய போட்டாவெல்லாம் வரும். ஏன், இவங்களை ஆட்சி கட்டில உட்கார வச்சது இவங்க தானே, இந்த குண்டு வழக்குகள் தானே, இந்த குண்டு வெடிப்புகள் தானே, இந்த தீவிரவாதம் தானே. இந்த தீவிரவாதத்தின் வழியாக அறுவடை செய்த அறுவடை தான் 2014 அவர்களை ஆட்சி அமர வைத்தது. ஒரு ஊரா செஞ்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியா மக்கா மஸ்ஜித்ல ஹைதராபாத்ல குண்டு வெடிக்க வச்சாங்க. சம்ஜாவுதா எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருந்த அந்த ரயில்ல குண்டு வெடிக்க செஞ்சாங்க. அது எல்லாமே அந்த பீரியட்ல 2007, 2008, 2009, 2010, 12 இந்த 13 காலகட்டங்களில் பூரா இதுவெல்லாம் நடந்துச்சோ 14ல அது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் கொண்டு போய் முஸ்லீம் வெறுப்பை உருவாக்கி ஒரு பக்கத்தில் ஆட்சியில் போய் உட்கார வைப்பதற்கு அவர்கள் உதவிகரமாக அமைந்து விட்டார்கள். அதனால இது ஒண்ணு நமக்கு புதிதல்ல. இதுவெல்லாம் வரும், இதை விட இன்னும் அதிகமாக வரும். இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய அளவு அரசு, நீதிமன்றங்கள், ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இதை பார்த்து அச்சப்படவோ, கலக்கப்படவோ, புலம்பவோ, என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குத, எப்படிதான் நடக்குமோ தெரியல, எப்படி மாறும் தெரியலவே அப்படின்னு புலம்புகிற அந்த புலம்பலை நோக்கி பயணிக்கவே கூடாது. அந்த புலம்பலினால் எந்த பயனும் நமக்கு கிடைக்க போறதில்லை. ஆக்கப்பூர்வமாக இதை எப்படி நம்ம அறுவடை செய்வது, எப்படி மடைமாற்றம் செய்வது, எப்படி நல்ல முறைகளை என்னுடைய சிந்தனைகளை மாற்றுவது என்று யோசிக்க வேண்டும். ஒண்ணு, ஏன்னா இது எல்லாத்தையும் அவங்க ஏன் செய்யறாங்க? இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு அவர்களை இப்படி செய்ய வைக்கிறது. ஒரு காலத்திலும் இஸ்லாத்தை இந்த வெறுப்பின் வழியாக, இந்த அழிப்பின் வழியாக, இந்த படுகொலைகளின் வழியாக, இந்த நீதிமன்ற அநீதியான தீர்ப்புகளின் வழியாக இஸ்லாத்தை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது. அது இறைவனின் மார்க்கம், மனிதர்களின் மார்க்கம் அல்ல. நீங்களோ நாமோவா அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மளால காப்பாற்ற முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை இன்னைக்கு. ஆனால் படைத்த இறைவனின் மார்க்கம். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அவர்கள் தம் வாய்களால் அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைத்து விட நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன் ஜோதியை பூரணப்படுத்தியே தீருவான். அதனால அதுக்குள்ள அச்சப்படுற, புலம்புகிற அந்த வேலையை விட்டு வெளியில வந்துடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு நாம சொல்ற செய்தி என்ன? இன்னைக்கு இந்த தீர்ப்பின் வழியாக நாளைக்கு அவர்கள் கவர்னர்களாக கௌரவிக்கப்படலாம். நிறைய பேருக்கு அப்படி கொடுத்தாங்க. யார் யாரெல்லாம் இப்படி தீர்ப்பு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நீதிமன்றத்திலிருந்து பதவி ஓய்வு பெற்றதற்கு பிறகு, அதுக்கு பிறகு கேரளால ஒருத்தரை கவர்னர் ஆக்கினாங்க, இமாச்சல் பிரதேசத்துல ஒருத்தரை கவர்னர் ஆக்கினாங்க, ஒருத்தருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. என்னையா சாதிச்சாரு அப்படின்னா, வழக்கிலிருந்து விடுதலை பண்ணினார்ல, இவங்கெல்லாம் குற்றவாளிகள் இல்லைன்னு சொன்னார்ல, அது மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு அவங்க கொடுக்கலாம். ஆனால் இது மாதிரியான அநியாயங்களின் வழியாக குற்றம் இழைத்தவர்கள் தப்பித்துக் கொண்டு குற்றமற்றவர்கள் பாதிக்கப்படுகிற, தண்டிக்கப்படுகிற இந்த எல்லா வழக்குகளிலும் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். பிராக்யா சிங் 2008 வழக்கில் முதலாக கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். தாடியோடு, தொப்பியோடு, ஜுப்பாவோடு அன்றைய தொலைக்காட்சிகளில் விளம்பரப்படுத்தப்பட்டது. எல்லா இடத்திலையும் முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லிம்னு. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஹேமந்த் கர்கரே என்கிற ஒரு நீதியான அதிகாரி ATS பொறுப்புல வந்து உட்கார்ந்தார். அவரையும் போட்டு தரலாம். அவர் தான் வந்து பிடிச்சார். பிராக்யா சிங் தான் அதனுடைய மூளைன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை பிடிச்சது ஹேமந்த் கர்கரே. ஹேமந்த் கர்கரே அடுத்த 2 வருஷத்துல போட்டு தள்ளிட்டு இப்போ அவங்க அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தவறிழைக்கிற பொழுது
அந்த தவறினால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற பொழுது அவர்களை பாதுகாக்கிற வேலையும், தங்களுக்கு பிடிக்காதவர்களை தண்டிக்கிற காரியமும், நீதியை தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்கிற, அநீதியாக மாற்றம் பெற செய்கிற இந்த நிகழ்வுகள் இருக்கிறதே, உலகத்தில் அமைதியை குலைத்ததற்கான மிக முக்கியமான காரணம் அதுதான். எங்கெல்லாம் உலகத்தில் அமைதி குலைந்திருக்கிறதோ, போராட்டம் பெருகி இருக்கிறதோ, படுகொலைகள் வன்முறைகள் பெருகி இருக்கிறதோ, அந்த எல்லா இடங்களிலும் பாருங்கள், மனிதர்களிடத்தில் பிழைகள் தவறுகள் நிகழலாம், ஆனால் அந்த தவறுகளுக்கு நீதி வழங்குகிற இடத்திலே இருக்கிறவர்கள் நீதி வழங்கினால் அமைதி நிலை பெறும். ஆனா இந்தியாவில் நீதி வழங்குகிற இடத்துல இருக்கிறவங்க நீதி வழங்குற மாதிரி தெரியல. பட்டவர்த்தனமாக பச்சையாக அநீதியை அவர்கள் மக்களுக்கு நீதி என்ற பெயரால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபொழுதும் நாட்டிற்கு நல்லதல்ல. பெரும் வன்முறையை நோக்கி, பெரும் கலவரத்தை நோக்கி, பெரும் அமைதியின்மையை நோக்கி. கோவை குண்டுவெடிப்பு எதனால் நிகழ்ந்தது? நீதி வழங்க மறுத்ததின் பின் விளைவு அது. காஷ்மீர் 70 ஆண்டுகளாக இன்றைக்கு வரைக்கும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எதனால் நிகழ்த்தப்பட்டது? அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியின் விளைவு அது. உலகத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். எனவே ஆட்சியாளர்களும் நீதிபதிகளும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நீங்கள் இப்படியே தொடர்ந்து அநீதியை மக்களுக்கு பரிசீலித்துக் கொண்டிருந்தால், நீதியை விலை பேசி விற்பனை செய்து கொண்டிருந்தால், நாடு அமைதி பூங்காவாக அல்ல, ரணகலமாக, இரத்த பூமியாக, யுத்த பூமியாக மாறி அமைதியின்மையை நோக்கி, அது நீங்கள் தோண்டிய குழியில் நீங்களே விழுந்து சாக்கடைக்குள் செல்லக்கூடிய ஒரு பெரும் அவஸ்தையை இந்த நாட்டிற்கு பரிசீலிக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.